வண்ணமயமான புத்தாக்கங்களுடன் உடுப்பட்டி இளந்தளிர் முன்பள்ளி மழலைகளின் ஆக்கத்திறன் கண்காட்சி இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பட்டி தெற்கு இளந்தளிர் முன்பள்ளி மழலைகளின் ஆக்கத்திறன் கண்காட்சி இன்று வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு முன்பள்ளியில் ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட உடுப்பட்டி விநாயகா முன்பள்ளியின் பொறுப்பாசிரியர் விஜயஸ்ரீ மேனகா அவர்கள் கண்காட்சியை நாடாவட்டி சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்வில் பங்கேற்ற உடுப்பட்டி சைவ பிரகாசா வித்தியாசாலையின் அதிபர் திரு என் சுதாகர் மற்றும் வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராச நிரோஸ் ஆகியோர் உள்ளிட்ட விருந்தினர்கள் மங்கள விளக்கு ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து மழலைகளின் கண்ணை கவரும் புத்தாக்கங்களை விருந்தினர்கள் பார்வையிட்டனர். குறிப்பாக பனைமரம், கற்பகதரு, தன்னியக்க பணம் எடுக்கும் இயந்திரம், மிருக காட்சி சாலை, நீர்வீழ்ச்சி, அழகான வீடுகள், மருத்துவமனை, மழலைகளின் சிறிய புத்தாக்கங்கள் என பல வகையான வண்ணமயமான ஆக்கங்கள் அனைவரையும் கவர்ந்திருந்தன. பார்வையாளர்களுக்கு தங்களின் கைவினைப் பொருட்கள் தொடர்பில் மழலைகள் மொழியில் சிறார்கள் விளங்குபடுத்தியிருந்தனர். ஆசிரியர்கள், பெற்றோர்களின் அர்ப்பணிப்பு இந்த கண்காட்சியில் பிரதிபலிப்பதாக கண்காட்சியை பார்வையிட்டவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இளந்தளிர் பள்ளியில் சிறுவர்களுக்கான கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியில் அந்த பிஞ்சு குழந்தைகள்கிட்ட இந்த மழலை செல்வங்களுடைய பிஞ்சு கரங்களாலையும் நிறைய ஆக்கங்கள் செய்யப்பட்டிருக்கு.
ஆக்கங்களை பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த சிறுவர்களை கொண்டு தாக்கங்கள் சேவிக்கிறதுக்கு எங்களோட பாடசாலையில் 3 ஆசிரியர்களும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு தாக்கங்களை செய்திருக்கிறோம். சில இந்த சிறுவர்களை கொண்டு இந்த ஆக்கங்களும் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. சிறுவர்கள் எப்படி அழகாக இருக்கிறார்களோ அதே போல அவர்களுடைய ஆக்கங்களும் மிகவும் அழகாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது இந்த ஆசிரியர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வடிவா கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் தான் இந்த ஆக்கங்களை செய்திருக்கிறார்கள். கௌரவம் கொடுக்கணும். எங்களோட ஆசிரியர்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் நாங்கள் வீட்டில் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இப்போ வீட்டில் ஒரு வேலை செய்விக்கிறேன் சரியான கஷ்டம். எங்களோட டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாரும் எங்களோட பிள்ளைகளோட நல்ல நெருக்கமாகவும் ஒரு கட்டுப்பாட்டுடன் பிள்ளைகளையும் வச்சிருக்கிறோம். ஆனால் நல்ல அன்பாக வழி நடத்தினோம். இந்த கண்காட்சி மிகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது. எங்களோட மனதுக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இதுக்கு வழிபடுத்தினதுக்கு எங்களோட ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பெற்ற ஆசிரியர்கள் வந்து இப்போ எழுத்து படிப்பிக்கணும் அப்படி என்ற அந்த எழுத்துக்கள் மட்டுமில்லாமல் பல ஆக்கங்களையும் பிள்ளைகளை கொண்டே செய்விக்கிறோம். மற்ற பாடல், ஆடல், விளையாட்டுகள் என்று சகல துறைகளிலும் எங்களோட பிள்ளைகளில் நிறைய முன்னேற்றம் காணப்படுது. பெற்ற முயற்சி நிறைய இந்த பார்க்க கண்கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது. பெற்ற முயற்சி மிகவும் இதாக இருக்குது. இந்த பிள்ளைகளும் எல்லாரும் நாங்கள் இருக்கிறார்கள். மாணவர்களின் ஆக்கமும் பெற்றோர்களின் ஆக்கமும் ஆசிரியர்களின் ஆக்கமும் மிகவும் சிறந்த முறையில் செய்து வைக்கப்பட்டுள்ளது.